நீங்கள் கேட்கலாம், லோன் எதுவும் வாங்கக்கூடாதா அப்படின்னு. நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா, லோன் வாங்கின தேதியிலேருந்து நம்மளுடைய கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம டியூ கட்டுறதுக்காக. அந்த லோன் கட்ட நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம கையை தவறி போயிரும். என்னோட பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அதுக்காகத்தான் நான் ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு குருவி எப்படி வீடு கட்டுமோ, அதே போல தான் நான் ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பியும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா ஒண்ணு ஒண்ணையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுபோக அவர் உங்களுடைய கிச்சன் ஏரியா, பேக்கேஜிங் ஏரியா, மேக்கிங் ஏரியா, இந்த ஏரியாலாம் எங்கிட்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. தம்பி பக்கத்துல வீடுக இருக்கா, இல்ல கடைகள் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூனிட் லொக்கேஷனை வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். அந்த லொக்கேஷனை அவர்கிட்ட நான் அப்படியே காமிச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் வீடு இருக்கனால அவங்களுக்கு நம்ம கிச்சன்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் டிஸ்டர்ப் தரக்கூடாது அப்படின்ட்டு அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம 2 பேரும் எவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ணாலும் அது ஒரு நல்ல சொல்யூஷனை தராது. நான் உங்களுடைய சைட் லொக்கேஷனை மெஷர்மெண்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டை அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு நம்மளுடைய இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கிளம்பியாச்சு.